இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோ கார்டு அப்படின்னா நான் இதுதான் சொல்லுவேன். இதை கிரியேட் பண்ணது ஐடென்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான். இது எப்படி மொபைலில் கிரியேட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்கான ஜிப் ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் கைன் மாஸ்டரும் நோட் வீடியோ ஆப் ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டூன்மி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பில் நாங்கள் எந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இமேஜை வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு இல்லை உங்கள் ஃபைல் ஸ்டோரேஜுக்கு போகும். ஃபஸ்ட் நம்ம இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன இந்த ஆரோ மார்க் வந்து ரைட் சைடில் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். சில டைம் நடுவில் ஆட்ஸ் வரும். ஆட் வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஆட் ரன் ஆகிட்ட அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை வந்து கேலரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க. நீங்கள் இதேமாரி நீங்கள் வச்சுக்கிற எல்லா இமேஜஸ்க்கும் வந்து இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ணுங்கள். அரௌண்ட் ஒரு 10 to 15 இமேஜஸ் கிட்ட இது பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் வீடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் இம்போர்ட்ன்ற பட்டன் வந்து ரைட் டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஜிப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். லோட் வீடியோ ப்ராஜெக்ட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள இம்போர்ட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேயே வந்து இந்த லியோ டைட்டில் கார்டுன்னு சொல்லிட்டு பேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து லோட் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். 4 செக்மெண்ட்டாக இது பிடிச்சிருக்கும். 3 செக்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா சிங்கிள் டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கான ஃபைல் இருக்கும். கடைசி இருக்க ஒரு செக்மெண்ட் என்னென்னா தமிழ் டெக்ஸ்ட் இருக்கும், அது அனிமேட் ஆகி அப்படி இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டாக மாறும். இது சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு இருக்க ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு கேமரா மாரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் 3D 1ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஃபஸ்ட் ஃபாண்ட்னா தமிழ் ஃபாண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் கஸ்டம் ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே இம்போர்ட் நியூ ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லா ஃபாண்ட்டையும் நான் கொடுத்துருப்போம். இல்லை ரவி பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும், இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் டெக்ஸ்ட் போது நீங்கள் வந்து தமிழில் தான் டைப் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் கீபோர்டில் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அந்த ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணால் தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த லெட்டர் டைப் பண்ணால் என்ன தமிழ் டெக்ஸ்ட் வரும் அப்படின்னு லெட்டர் வரும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஒரு இமேஜ் மாரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த இமேஜில் நீங்கள் பாருங்கள். அந்த இமேஜை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன லெட்டர் வேணுமோ உங்களுக்கு வந்து டைப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிள் எம்னா அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அந்த லெட்டருக்கான அனிமேஷன் நீங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தமிழ் டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் என்டர் பண்ணிவிட்டு இல்லை வேறு எந்த சேஞ்சஸும் எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்க ஐக்கான்ஸு நீங்கள் வந்து அதாவது கேமரா ஐக்கான் திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா அது திரும்பி ஷிங்க் ஆகிடும். ஃபஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்பி அது ஷிங்க் ஆகிடும். ஓகே, இதேமாதிரி செகண்ட் லெட்டருக்கு வாங்க. செகண்ட் லெட்டருக்கு உள்ளே வந்தீங்கன்னா கேமரா ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேமரா ஐக்கானுக்குள்ளே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் 3Dன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் லெட்டர்ன்ற இந்த பொசிஷனில் வர லெட்டர் தான். இப்போ இதுக்கு இங்கே என்ன லெட்டர் உங்களுக்கு வரணுமோ அதை நீங்கள் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி தமிழ் டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஃபாண்ட் போட்டிங்களோ அந்த ஃபாண்ட் எடுத்துக்கிச்சுன்னா ஓகே. அப்படி வரலாம் நீங்கள் ஃபாண்ட்டுக்குள்ளே போய் உங்கள் ஃபாண்ட் கஸ்டம் ஃபாண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் லெட்டர் அதேமாதிரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஐக்கானுக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் டெக்ஸ்ட் 3D 1 இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து நல்ல தேர்ட் லெட்டராக டிஸ்பிளே ஆக போகுது என்ன. ஓகே, இந்த இடத்துக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்ட அப்புறம் தென் ஃபைனலாக வந்து இந்த அன்டைட்டிலில் வந்து என்னென்னா ஓகே அந்த போர்ஷன் நீங்கள் டைம்லைனில் பாருங்கள், இங்கே இருக்குது. அன்டைட்டிலில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தமிழில் இருக்கும். தமிழ் டெக்ஸ்ட் வந்து என்னன்னா அனிமேட் ஆகி டெக்ஸ்ட்டு தென் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். அன்டைட்டிலில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த கேமரா ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3D டெக்ஸ்ட்னு இருக்கும் 2 கலரில், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தென் இங்கே டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுல் நேம் தமிழில் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டர்ஸ் டைப் பண்ணால் அஜித் ஃபார்ம் ஆகும் தமிழில். நான் இது வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து என்ன பண்ணலாம் இந்த டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் 3Dன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டைம்லைன் இந்த இடத்துல கீழே டைம்லைனை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த எண்டில் இருக்குது. இப்போ இந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நான் இங்கே மாஸ்டர் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபாண்ட்டை உங்களுக்கு தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபாண்ட் அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த ஃபாண்ட் உங்களுக்கு சூட் ஆகும்னு பார்க்குறீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அது பேர் வந்து டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க.
தென் ரெண்டும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் 3D 2ன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று இருக்கும். இது இருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த மேலே தலன் நான் போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல தலன் டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டு தான். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தலன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தலை போட்டுக்கலாம், இல்லை ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நினச்சி போடுறதாலும் போட்டுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அந்த டெக்ஸ்ட்டில் சேஞ்ச் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் எல்லாத்தையும் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. டைம் லைனை வச்சு செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். செக் பண்ணிட்ட அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆரோ மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுக்கோங்க. வச்சு இந்த ப்ளே பட்டன் இதை கிளிக் பண்ணி ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அரௌண்ட் ஒரு 5 minutes கிட்ட எடுக்கும். அதுக்குள்ளேயே ஆனால் 2 ஆகிடும் மேக்ஸிமம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் கடைசி எடிட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க டியூரேஷனை குறைச்சிக்கோங்க. அதாவது 0.1லேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சுக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணி இமேஜ் அசெட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த டியூரேஷன் ஒரு 3 செகண்ட் கிட்ட வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அந்த டைமில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இமேஜ் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அந்த ஐ வந்து கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவை தகுந்த பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் கிளியர் தெரியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதேமாரி வந்து எல்லா இமேஜும் சைமல்டேனியஸில் வந்து அடுத்தது லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு 15 இமேஜ் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாத்தையும் நான் இம்போர்ட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ இதில் ஃபஸ்ட் இமேஜ் அப்படியே வச்சு நான் செகண்ட் இமேஜை வந்து என்ன பண்ணுறேன்னா எண்டில் வந்து கொஞ்சம் கேப் தள்ளி நான் வைக்கிறேன். நான் நோத்திட்டு கரெக்டாக அந்த பாயிண்டர் வந்து இமேஜுக்கு லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு நான் அப்படியே வந்து அடுத்த லேயரை வந்து நான் கிட்ட எடுத்துகிட்டு போனால் அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஆட் ஆகிடும். நம்ம இதேமாரி வந்து இங்கே இருக்க எல்லா இமேஜையும் வந்து அடுத்தடுத்த லேயரில் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணணும். எல்லா இமேஜும் ஒரு எத்தனை இமேஜ் யூஸ் பண்ணாலும் அந்த இமேஜ் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜோட எண்ட் பொசிஷனில் கொஞ்சம் கேப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த இமேஜ் ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கிளிப்போட கொஞ்சம் எண்டுக்கு வந்துட்டு எந்த இடத்தோட நம்ம இமேஜஸ்லாம் முடியுதோ அந்த இடத்த வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்த வந்து நம்ம கட் பண்ணிட வேண்டியது. நான் டைமில் என்ன ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறோம். சரி, செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி அது ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஐ லெவல் வந்து கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் ஐ இருக்குல்ல அந்த ஐ கூட கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை திரும்பி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதேமாரி அடுத்த லேயரில் வரக்கூடிய இமேஜை நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து பிரிங் ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதையும் நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு அந்த ஐ லெவல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்ட அப்புறம் என்னென்னா ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதேமாரி இங்கே இருக்க நம்ம எவ்வளோ இமேஜ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லா இமேஜை எடிட் பண்ணிட்ட அப்புறம் லேயரை கிளிக் பண்ணிட்டு அதில் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு மேலே வரைக்கும் ஒரு சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து ஹரிசாண்டலில் வந்து என்ன பண்ணுங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். சென்டரில் வந்து அந்த ஐபாலுக்கு அந்தமாரி அந்த சர்க்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹேண்ட் ரைட்டிங்ன்ற லேயர் நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். டைம் லைனில் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்கு தகுந்தமாரி எல்லா இமேஜோட ஐபாலும் அந்த சென்டரில் வர மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். எல்லா இமேஜுக்கும் அந்த ஐபால் ப்ராப்பராக வந்து சென்டரில் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹைக்கான அனிமேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். எல்லா இமேஜஸையும் பொசிஷன் பண்ணிட்ட அப்புறம் வீடியோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேக்ரவுண்டு இமேஜ் பிளாக் வந்து இமேஜ் அசெட்டில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் பிளாக் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் என்ன ஒரு 3 செகண்ட் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் டியூரேஷன் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு அதை சைஸை வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் அந்த 3 செகண்ட் டியூரேஷனை ஃபில் ஆகிற அளவுக்கு அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. லேயரில் நீங்கள் செகண்ட் லேயரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். அதேமாரி தேர்ட் லேயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லேயர் மேலே ஓவர்லே பண்ணி வச்சா தானே வந்து நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த கிளிப்போட ஸ்பீடை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்ட அப்புறம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி ஸ்டோர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாப்பில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா
ஹாஃப் டோன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் செகண்ட் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சர்ச்சில் போய்ட்டு ஜம்போட்ரான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த பிளகினையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த நியூ ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மீடியாவில் போய்ட்டு நம்ம இந்த எல்லோ கலர் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் சைஸ் ஃபுல்லாக அதுமாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு டைம்லைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளெண்ட் மோடை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கலர் பர்ன் சொல்லிட்டு இருக்கும். அந்த கலர் பர்னை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அது வந்து ஹாஃப் டோன் பாப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதையும் வந்து ஸ்க்ரீன் சைஸ் ஃபில் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அதோட டைம் லைன் வந்து என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து அதோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அது ஃபுல்லாக வந்து நம்ம டைம் லைன் மூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம எல்லோ கலரில் லேயர் ஆட் பண்ணிருக்கோம்ல, அதில் வந்து நீங்கள் கலர் பிரைட்னஸ் சேச்சுரேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணணும் நம்ம அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண எப்படி என்ன இமேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த இமேஜ் தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம கலர் வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா இமேஜுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ஃபேஸ் தெரியுதா இல்லை ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிடுச்சா பிரைட்னஸ் அதிகமாகுன்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்ட அப்புறம் ஆல்ரெடி அந்த எல்லோ லேயர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த ப்ளூ இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்ட அப்புறம் நீங்கள் இந்த லேயரை செலக்ட் பண்ணி பிளெண்ட் மோடில் போங்க. லீனியர் பண்ண வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் அப்படியாச்சும் இருந்துச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ எல்லாத்தையும் வந்து ரீசெட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த வீடியோவில். நீங்கள் ஆனால் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். ரீசெட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை ஏதாச்சும் கலர் கரெக்ஷன்ஸ் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டரில் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்ட அப்புறம் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அந்த தளபதி நடந்து போவாங்க. நடந்து போயிட்ட அப்புறம் டேர்ன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேருந்து இந்த இன்ட்ரோ கிளிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் நம்ம சாம்பிளுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த நடந்து போயிட்டு டேர்ன் ஆகி ஃபேஸ் வந்து கேமரா பார்க்குற மாதிரி இருக்கும். இதுமாரி நீங்களும் ஒரு கிளிப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ டியூரேஷனில் கட் பண்ணால் போதும். தென் மீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அசெட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 25 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி என்ன பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் கிளிப் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் கிளிப்போட எண்டுக்கு வரும். நீங்கள் இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இருக்கும். சரியா, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சர் அண்ட் ஆட் கிளிப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த கிளிப்போட டியூரேஷன் வந்து ஒரு 4 செகண்ட் வரைக்கும் இருந்தால் போதும். ஒன்றில் வந்து என்னன்னா இதுமாரி ஒரு ஐக்கான் இருக்கும். சரி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறதா. நீங்கள் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறது இங்கே எஃபெக்ட்ஸில் போங்க. ப்ரஷ்ன்னு டைப் பண்ணுங்கள். ப்ரஷ் ட்ராயிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். சரி, அதில் வந்து இந்த ப்ரஷ் ட்ராயிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் ட்ராயிங் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்லேயே இருக்கும் இங்கே தான். ஓகே, இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட டியூரேஷன் வந்து ஒரு 1 செகண்ட் கிட்ட வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணி பார்க்குறது தெரியும் உங்களுக்கு. கேப்சர் பண்ணி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது ஃபில்டர் அழுத்துங்க. ஃபில்டர் அழுத்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பேசிக்னு இருக்கும். அந்த பேசிக்கில் நீங்கள் போய்ட்டு B12ன்ற ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 58 கிட்ட இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் நம்ம சப்ஜெக்ட் வந்து மெயினாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹியூவில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு டோன் வர இருக்குது, நீங்கள் அந்த ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிஃப்ட் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இமேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜை பொறுத்து இருக்கும். சரி, ஓகே, இது வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா ஓகே, இது இப்போ ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் கிளிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட அப்புறம் இந்த இமேஜ் வந்து இது வரைக்கும் இந்த அனிமேஷன் இருக்குது. இந்த அனிமேஷன் ஆகிட்டப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு ஜூம் இன் மட்டும் வைக்கணும். இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். சரி, அந்த கேப்சர் பண்ண இமேஜை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஜூம் இன் வைக்கிறேன். அதாவது ஐக்கு நான் வந்து கரெக்டாக அந்த வீடியோவோட சென்டரில் இந்த ஐ வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து இப்போ பேன் அண்ட் ஜூம் கொடுத்தா நம்ம அதுமாதிரி பேன் ஆகிடும் எனக்கு. இப்போ பாருங்கள் பேன் ஆகுது. பட் ஆனால் ஏதோ ஒரு லேக் இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த லேக் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிளிப்போட டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிவிடுவோம்.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும் கிளிப் டியூரேஷன் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதுமாதிரி ஜூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜூம் ஆகிட்டப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து லேயரில் ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வந்துட்டப்போ நம்ம லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கைன்மாஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோலாம் இம்போர்ட் பண்ண வேண்டியது. ரெட் கலர் வீடியோ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கரெக்டாக நம்ம வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறோம். ஜூம் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த ஐ கூட வந்து ஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பாசிட்டியை கம் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வீடியோ மேக்ஸிமம் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இந்த வீடியோ மட்டும் ப்ளே ஆகும். இது ப்ளே ஆகிட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 செகண்ட் மட்டும் இந்த வீடியோ கிளிப் இருந்தால் போதும். அதில் 4 to 5 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் இருந்தாலும் கிளிப்போட எண்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்ட அப்புறம் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம வச்சாச்சு. இந்த கிளிப்க்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் வந்து இந்த பேர் வரும். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளிப்பை வந்து அனிமேட் பண்ணணும். இந்த கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஐ வந்து ஜூம் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம், சென்டருக்கு வர மாதிரி. சென்டரில் வர மாதிரி வச்சாச்சு. நம்ம கிளிப் பார்க்குறதுக்கு இந்த ஐ ட்ரான்சிஷன்றது ஃபாஸ்ட்டு சென்டர் நோக்கி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். தென் அதோட எண்டுக்கு வந்து நம்ம இந்த கிளிப்பை வந்து இது மேலே ஓவர்லே பண்ணி வைக்கணும். அது இங்கே பாருங்கள், அந்த கிளிப் மேலே நம்ம ஓவர்லே பண்ணி வச்சாச்சு. இதில் அளவுக்கு இங்கே வந்து அப்புறம் நெக்ஸ்ட் இந்த கிளிப்பு ப்ளே ஆகும். ப்ளே ஆகிட்டு இப்படி டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் தேவையில்ல. மீதி இருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா கிளிப் இருக்கா கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ட்ரான்சிஷன் கிளிப் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளிப் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுக்கோங்க. தென் இந்த கிளிப்பை நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே எல்லா கிளிப்பும் வந்து அடுத்த லேயர் மேலே ஓவர்லே பண்ணி அந்த எண்டில் வந்து கொஞ்சம் ஓவர்லே பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளிப் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். நம்ம இந்த வீடியோட எண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த வீடியோ ப்ளேஸ் பண்ணணும். லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எடுத்தாச்சு. இந்த எண்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு ஸ்க்ரீனுக்கு கவர் ஆகிடும். தென் கவர் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த சீனுக்கு அப்புறம் ஓகே கண்டினியூஸாக ப்ளே ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 3 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இல்லை இது நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன அது கிஃப்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி இப்போ ஒரு அதாவது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு ஐக்கான ஒரு ஜூம் இன் மட்டும் வச்சுருங்க. ஜூம் இன் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சாலும் சரி தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்போ அந்த லெட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த லெட்டர் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மொத்தமும் ஒரே வீடியோவில் வந்துடும். அதாவது இந்த கிளிப் எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்டோட கிளிப் எல்லாமே ஒரே வீடியோவில் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணால் கட் பண்ணி சைடாக வச்சுக்கோங்க. சரி, கட் பண்ணி முன்னாடி அந்த கிளிப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த கிளிப்பை வந்து கரெக்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப் இவ்வளோ தூரன்றது போதும். சரி, அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன், கட் பண்ணிட்டு ட்ரிம் ரைட் கொடுத்துருக்கேன். நோட் வீடியோவில் மொத்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுப்பீங்க. அது நீங்கள் என்ன பண்ணால் சீக்வன்ஸாக கட் பண்ணி இதுமாதிரி வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் நான் எந்த பொசிஷனில் ஆட் பண்ண சொல்கிறேன் அந்த பொசிஷனில் நீங்கள் கரெக்டாக பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை. ஓகே, இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ளே ஆகுது. இப்போ இந்த எண்டில் வரும்போது என்ன ஆகுனா அந்த ப்ளூ கலரில் அடுத்த ட்ரான்சிஷன் வரணும். இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரான்சிஷனோட எண்டில் வந்து அடுத்த கிளிப் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிளிப் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 3 செகண்ட் ஒரு 4 செகண்ட் வர மாதிரி என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை கட் பண்ணி இப்போ என்ன கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு ஐ கொஞ்சம் சென்டராக வர மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அனிமேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த எண்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் லேயர் வந்து ஆட் பண்ணணும். இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு இப்படி டர்ன் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். சரி, அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தென் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெட் கலர் ட்ரான்சிஷன் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இந்த கிளிப் இருக்குன்னா அந்த கிளிப்போட கொஞ்சம் தூரத்துக்கு எண்டுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் அடுத்த லேயர் வந்து இம்போர்ட் பண்ணணும். ரெட் கலர் ட்ரான்சிஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கணும். கிளிப்போட எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா எண்டுக்கு வந்து நம்ம கடைசியாக வந்து ஃபுல் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி வீடியோ கிளிப் வச்சுருந்தோம்ல, அந்த வீடியோ கிளிப்பை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. இதை ஓகே வச்சாச்சு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃபார்ம் ஆகுது.
ஃபார்ம் ஆகிட்டு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த வீடியோவோட டோட்டல் டியூரேஷன் வந்து ஒரு 20 செகண்ட் வர மாரி என்ன பண்ணால் கிளிப்பை ட்ராக் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ கிளிப்பை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது என்னென்னா இந்த ட்ரான்சிஷன்லாம் கரெக்டாக ஆட் ஆகுது. பட் ஆனால் இந்த ஐயோட டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதுல. இப்போ இதே மாதிரி தான் உள்ள இருக்கிற எல்லா ட்ரான்சிஷன் கிளிப்பும் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த போர்ஷன் மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்குறது. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பட்டனை பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் என்ன இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.